நமக, விக்னராஜாய நமக. ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சிங்கத்திரப்பனே. அன்புள்ள பக்தி கிளிட்ஸ் அன்பர்களே வணக்கம். 2026 ஆண்டுக்கான பலன்களை நாம் பார்க்க போகிறோம். 2026 ஆண்டு மார்கழி 17ஆம் தேதி, அதாவது வியாழக்கிழமை அன்று பிறக்கிறது. புது வருட பிறப்பன்று பிரதோஷ நாள், மிகவும் விசேஷமான நாள். புது வருடம் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறக்கிறது. துலாம் ராசி அன்பர்களே வணக்கம். துலாம் ராசினருக்கு 90 மதிப்பெண்கள் தரப்படுகிறது. துலாம் ராசி அன்பர்களுக்கு வியாழக்கிழமை புத்தாண்டு பிறக்கிறது. அன்று பிரதோஷ நாள், விசேஷமான நாள். ரோகிணி நட்சத்திரத்தில் புத்தாண்டு பிறக்கிறது. தங்களுடைய மாற்றத்தினை கொண்டு வருகிறார். இது ஒரு அதிர்ஷ்டம், யோகம் தரக்கூடிய ஆண்டு, மிகவும் அற்புதமான ஆண்டு. திட்டமிட்ட அனைத்து வேலைகளும் சரியான முறையில் முடிக்கப்படும். துலாம் ராசிக்காரர்களுக்கு 2026 ஆண்டில் சொந்த வீடு கட்டுதல், இடம் வாங்குதல், அசையும் அசையா சொத்துக்களில் முதலீடுகள் செய்யலாம். வீடு வாங்கவோ அல்லது விற்கவோ, நிலம் வாங்கவோ அல்லது விற்கவோ காலம் சாதகமாக உள்ளது. தற்சமயம் துலாம் ராசினருக்கு குரு பகவான் 9ஆம் இடமாகிய பாக்கியஸ்தானத்தில் சாதகமாக இருக்கிறார். சனி பகவான் 6ஆம் இடத்தில் சாதகமாக இருக்கிறார். கேது பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். ஆக மனதில் நினைத்தது அனைத்தும் நடைபெறும். புத்தாண்டில் சனி 6ஆம் இடத்தில் இருப்பதால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட அனைத்து தடைகளும் நீங்கும். நிலம் அல்லது சொத்து தொடர்பான எந்த ஒரு நீதிமன்ற வழக்குகள் இருந்தாலும் தங்களுக்கு சாதகமாகவே அமையும். கோர்ட் வழக்குகளில் வெற்றி பெறுவீர்கள். நீதிமன்ற வழக்குகளையும் தீர்க்க தாங்கள் முயற்சிப்பீர்கள். முடிவுகள் உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை நன்றாக இருப்பீர்கள். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை ஓங்கும், அந்யோன்யம் பெருகும். குடும்பத்துக்கு செலவுக்கு தேவையான பண உதவிகள் கிடைக்கும். சுபகாரியங்கள் நடைபெறும். இதுவரை தடங்கலான சுபகாரியம் நல்ல விதமாக நடைபெறும். பணப்புழக்கம் சரளமாக இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பர். சுபகாரியங்கள் நல்ல விதத்தில் நடந்தேறும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். நீண்ட நாள் நோய் வாய்ப்பட்டவர்களுக்கு நல்ல ஒரு விடுவி காலம் பிறக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரை சிறப்புடன் செயல்படுவீர். உத்தியோகத்தில் தங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு கிடைக்கும். வேண்டிய இடங்களுக்கு இடமாற்றம் கிடைக்கும். பிறரின் வேலைகளையும் சேர்த்து செய்து புகழ் பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். தொழில் கூட்டாளிகள் தங்களுக்கு அனுசரணையாக இருப்பார்கள். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் உள்ள அன்பர்களுக்கு நல்ல பண வரவுகள் கிடைக்கும். வளர்ச்சி அபரிமிதமாக இருக்கும். தொழில் வளர்ச்சி. வியாபாரிகள் பணப்புழக்கம் அதிகரிப்பதால் மனதில் மகிழ்ச்சி கொள்வர். விவசாயத்தை பொறுத்தவரை நன்மை. விவசாயம் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் மகசூல் அதிகரிக்கும். விளைச்சல் நன்றாக இருக்கும். பயிர்கள் செழிக்கும். விவசாயத்துக்கு தேவையான தண்ணீர் வசதி, தண்ணீர் பற்றாக்குறை இருக்காது. உரங்கள் மருந்துகள் நல்லபடியாக கிடைக்கும். கால்நடைகள் அபிவிருத்தி அடையும். ஆக விவசாயத்தில் தங்களுக்கு வருமானம் பெருகும். கலைத்துறை அன்பர்களுக்கு நன்மை. கலைத்துறை சம்பந்தப்பட்டவர்கள் கலைத்துறை நிகழ்ச்சிகளுக்காக வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளுக்கு சென்று வரலாம். ஆதாயம் உண்டு. மாணவர்கள் சிறப்பாக செயல்படுவர். போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவர். அரசு உத்தியோகத்துக்கு முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு தாராளமாக அரசு பதவிகள் கிடைக்கும். போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறலாம். விளையாட்டுத் துறையில் சம்பந்தப்பட்ட மாணவர்கள் விளையாட்டுத் துறையில் வெற்றி பெறலாம். பரிசுகளை பெறுவர். அரசியலில் புகழ் பெறுவீர். அரசியல் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் அரசியலில் தாங்கள் புகழ் பெறுவீர். கட்சிக்குள் நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி கிடைக்கும். தங்களின் ஆலோசனைகள் அனைத்தும் ஏற்கப்படும். கோவிலுக்கு சென்றால் மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள். மகாலட்சுமி ஸ்தோத்திரத்தை சொல்லுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.